ஸோ நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் ரீசைஸ் பண்ணுறது, நியூ டிஸ்க் எப்படி ஆட் பண்ணுறது, டிட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூட்டியாக ஸோ டிஸ்க் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, டிஸ்கை ஆட் பண்ணுறோம் நியூவாக. ஸோ ஃபியூச்சரில் அந்த டிஸ்கோடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது. இப்போ பிகினிங்கில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஜிபியில் ஒரு டிஸ்க் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபியூச்சரில் அவங்களுக்கு டேட்டாஸ் அதிகமாக இருக்கிறனால 100 ஜிபியிலிருந்து அவங்களுக்கு 200 ஜிபி ஆர் 500 ஜிபி டிஸ்க் தேவைப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஸ்கில் எப்படி சைஸை வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கிறது, சேஞ்சஸ் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த டிஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஓஎஸ் டிஸ்க்குக்கும் அப்ளிகபிள் ஆகும், டேட்டா டிஸ்க்குக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஓஎஸ் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் சிஸ்டத்தை பவர் ஆஃப் பண்ணிட்டு டிஸ்க் சைஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். டேட்டா டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் டிஸ்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு டேரெக்டாகவே டிஸ்கை ரீசைஸ் பண்ணலாம். அதுலேயுமே வந்துட்டு பெஸ்ட் ஃபீச்சர் எப்போவுமே பெஸ்ட் ஆப்ஷன் எப்படின்னு எப்போவுமே எந்த ஒரு டிஸ்க் ரீசைஸ் பண்ணாலும் நம்ம மிஷினை பவர் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறது தான் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு நம்ம நார்மலாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த விஎம் கிரியேட் பண்ணுறப்பவே டூரிங் த விஎம் கிரியேஷன் பண்ணுறப்பவே நம்ம டேட்டா டிஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம நார்மலாக விஎம் கிரியேட் பண்ணுறதுல செகண்ட் ஆப்ஷன் டிஸ்க் ஆப்ஷன். அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஓஎஸ் டிஸ்கோடைய சைஸஸ், ஓஎஸ் டிஸ்க் நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுங்கிறத இங்கேயே செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்குறாங்க அப் டு 2 TB இஸ் த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஒரு ஓஎஸ் டிஸ்க் இருக்குன்னா அதோட கெப்பாசிட்டி வந்து 2 TB தான் மேக்ஸிமம். எவ்வளோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் 127 இருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூ டேட்டா டிஸ்க், அட்டாச் எக்ஸிஸ்டிங் டேட்டா டிஸ்க் இருக்கு. கிரியேட் நியூ டேட்டா டிஸ்க்ங்கிறது டூரிங் த விஎம் கிரியேஷன் ஒரு டிஸ்கை வந்து நம்ம கிரியேட் பண்றது. அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க்னா ஏற்கனவே ஒரு டிஸ்க் இருக்கு, டேட்டா டிஸ்க் இருக்கு, மேபி அது வேற ஒரு விஎம் உடைய டிஸ்கா இருக்கலாம். அந்த டிஸ்க் நமக்கு இந்த நியூ விஎம்ல வேணும்னா அதே டிஸ்கை நம்ம அட்டாச் பண்ணலாம். இஃப் எக்ஸிஸ்டிங்கா இருந்தா அட்டாச் பண்ணிக்கலாம், இப்போ இல்லைன்னா நம்ம நியூ டிஸ்கை கிரியேட் பண்ணலாம். நீங்க ஜஸ்ட் கிரியேட் நியூ கொடுத்துட்டு சோர்ஸ் வந்து எம்டி டிஸ்க், எனக்கு வந்து எம்டி டிஸ்காக தான் வேணும். சைஸ் வந்துட்டு ஜஸ்ட் லைக் ஒரு 16 GB சைஸ் வந்துட்டு எனக்கு போகும். இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் என்ன பண்றோம்? இல்லை இப்போ வந்து ஜஸ்ட் விஎம் கிரியேட் பண்றோம் நார்மலா. இந்த விஎம்ல புதுசா ஒரு டிஸ்கை கிரியேட் பண்றேன், அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ண போறோம். இப்போ நீங்க அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு, அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதுல ஒரு நியூ டிஸ்கை கிரியேட் பண்றேன். நியூ டிஸ்கை கிரியேட் பண்ணி அதை இன்ஸ்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். ஓகே சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனபிள் ஷேர்டு டிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ எனபிள் ஷேர்டு டிஸ்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ற இந்த நியூ டிஸ்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிஷனல் இன்னொரு விஎம்ல கூட என்ன பண்ணிக்கலாம்னு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியும் இந்த ஒரு டிஸ்கை அப்படிங்கிறத இது நம்ம நெக்ஸ்ட் லாஸ்டா பார்ப்போம். ஸோ சரிங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட் லைக் ஓகே, இதை ஜஸ்ட் ஷேர்டு டிஸ்கா இருக்கட்டும், நம்ம லேட்டரான் பண்றப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸிமம் 2 VMs வரைக்கும் இந்த டிஸ்கை ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு டிஸ்க் வந்துட்டு இப்போ நம்ம ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்பர் 0. ஸோ ரெஸ்ட் ஆல் செட்டிங்ஸ் எல்லாம் சேம் தான், ஜஸ்ட் விஎம்ஐ கிரியேட் பண்ணிடலாம். இது வந்து நார்மல் விஎம் கிரியேட் பண்ற ஸ்டெப்ல விஎம் கிரியேட் பண்றப்பவே எப்படி ஒரு டிஸ்க் ஆட் பண்றது, புதுசா ஒரு டிஸ்க் எப்படி கிரியேட் பண்றங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கப்புறம் திரும்ப இந்த டிஸ்கை நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். விஎம் கிரியேட் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிளா ஒரு விஎம் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ விஎம் உடைய காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்க் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 2 டிஸ்க் இருக்கும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஓஎஸ் டிஸ்க், கீழே இருக்கிறது வந்து டேட்டா டிஸ்க். சரிங்களா? டிஸ்க் டேட்டா டிஸ்க். ஸோ இந்த டிஸ்கை நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விஎம்ல நம்ம லாக்இன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணாம டைரக்டா வந்து எக்ஸஸ் பண்றதா? இனிஷியலைஸ் பண்ணாம இப்போ நம்ம விஎம் குள்ள லாகின் பண்ணா அந்த டிஸ்க் காட்டாதுல்ல.
அந்த டிஸ்க் நம்ம இனிஷியலைஸ் பண்ணாம காட்டாது. இல்ல அது ஓகே. அது காட்டாது. இப்ப நான் வந்து விஎம் கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு சைஸ்ல. ம். இப்ப எனக்கு வந்து அந்த சைஸ் வந்து நான் மாத்தணும் அப்படிங்கும்போது, நான் இனிஷியலைஸ் பண்ணாமலே மாத்திட்டு அதுக்கப்புறம் போய் இனிஷியலைஸ் பண்ணாம கேட்கிறேன். பண்ணிக்கலாம். இனிஷியலைஸ் பண்ணாம நம்ம டிஸ்க் சைஸ சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, ஃப்ரெஷ் டிஸ்க்கா இருக்கும். இனிஷியலைஸ் ஆகாத டிஸ்க்கா இருக்கும். ஸோ ம். இங்க போயிட்டு நீங்க டைரக்ட்டா அந்த டிஸ்க்க கிளிக் பண்ணி, இங்க கீழ வந்தீங்கன்னா செட்டிங்ஸ கிளிக் பண்ணணும். இதுல சைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணி, என்ன சைஸ் வேணுங்கிறத நம்ம இங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இங்க அவங்க ப்ரீ டிஃபைன் சைஸஸ் இங்க குடுத்துருக்காங்க. ம். ப்ரீ டிஃபைன்ங்கிறது என்னன்னா 4, 8, 16 இந்த சீரிஸ்ல இருக்கும். அப் டூ 32 டிபி வரைக்கும் அந்த கவுண்ட் இருக்கும். இல்ல எனக்கு கஸ்டம் சைஸ் தான் வேணும். ஏன்னா இப்ப 16 இருக்கு. 16க்கு அப்புறம் நெக்ஸ்ட் சைஸ் வந்து 32 தான். 32. எனக்கு வந்து 20ல இல்ல 25 எம்பி 25 ஜிபில டிஸ்க் வேணும் அப்படின்னா, கஸ்டமைசேஷன் நம்ம கீழ வந்துட்டு பண்ணிக்கலாம். 25 அது குடுத்து கிடைக்க இருக்கா ப்ரோ அப்படி டிஸ்க்? இருக்கு. இது வந்து அவங்க பைட்ஸ்ல குடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களுடைய பிரைசிங்க்காக இந்த மாரி நான் 25 ஜிபிங்கிற டிஸ்க்க நான் குடுக்குறேன் அப்படின்னா, 25 ஜிபிக்கு இந்த 32 ஜிபியோட காஸ்ட் தான் அப்ளிகபிள் ஆகும். அப்போ 25 குடுக்குறது வேஸ்ட்டு. இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம 32 குடுத்துடலாம். ஏன்னா 32 ஜிபிக்கு எவ்வளோ காஸ்ட் பே பண்ண போறோமோ, அதே தான் இந்த 25 ஜிபிக்கு பே பண்ணுவோம். ஓகே. அந்த ரேஷியோ இப்ப 16 ஜிபி டூ இன் பிட்வீன் 32ல இருந்தா 32 ஓட காஸ்ட் தான் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா 16 விட்டு எக்ஸீட் ஆயிடுச்சுல்ல. ம். ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த அடுத்து இந்த P4 இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு லேட்டரா சொல்லிக்கிறேன். ம். இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் 25 சைஸ் குடுத்துருக்கிறோம். இப்ப விஎம் ரன்னிங்ல தான் இருக்கு. ஃபெயில் டூ அப்டேட் த டிஸ்க். ரீசைஸ் டிஸ்க். ரீசைசிங் ஷேர்ட் டிஸ்க் ரிக்வயர் ஆல் தி இந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா, ஷேர்டு டிஸ்க்கா இருக்கிறதுனால, இந்த டிஸ்க்க நம்ம டைரக்ட்டா ரீசைஸ் பண்ண முடியல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி எப்பவுமே பெஸ்ட் பிராக்டிஸ் ஒரு விஎம் ரீசைஸ் டிஸ்க்க ரீசைஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்க்க விஎம் விஎம் பவர் ஆஃப் பண்ணிட்டு பண்ணணும். இந்த விஎம் வந்து ஷேர்டு டிஸ்க்ல இருக்கிறதுனால பவர் ஆஃப். ஸோ என்ன பண்ணலாம்னா, ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு, இன்னொரு டிஸ்க்க நான் கிரியேட் பண்றேன். அது வந்து ஷேர்டு கிடையாது. ஜஸ்ட் 4 ஜிபி இருக்கு. ஸோ ஆஸ் இட் இஸ் எல்லாமே சேம். ஸோ இந்த டிஸ்க்க சேவ் பண்ணிட்டு, இந்த டிஸ்க்க நம்ம ரீசைஸ் பண்ணா ரீசைஸ் ஆகும். ஏன்னா பிரீமியம் எஸ்எஸ்டிஆர் டிஸ்க் இருந்துச்சுன்னா, ஆன்லைன் விஎம் ரன்னிங்ல இருக்கிறப்பவே ரீசைஸ் ஆகும். ஒன்லி ஸ்டாண்டர்ட் அண்ட் HDD டிஸ்க்ஸ் மட்டும் தான் வந்துட்டு ரன்னிங்ல இருக்கிறப்போ ரீசைஸ் ஆகுது. இப்போ இதுல போயிட்டு சைஸ் கிளிக் பண்ணி, இதுல 8 ஜிபி வேணும்னா அது வந்து ஷேர்டு டிஸ்க்கா இருக்கிறதுனால, நம்ம மவுண்டே பண்ணல இன்னொரு விஎம்ல. பட் ஸ்டில் வந்துட்டு அது ஷேர்டா இருக்கிறதுனால விஎம் பவர் ஆஃப் பண்ணிட்டு பண்ண சொல்லுது. இது வந்து பிரீமியம் டிஸ்க்கா இருக்கு. இப்ப நம்ம கிரியேட் பண்ண 4 ஜிபி டிஸ்க் வந்து பிரீமியம் டிஸ்க். ஆனா பவர் ஆன்லைன்ல ஆஃப் பண்ணிட்டு பண்ணா எடுத்துக்கும். பெஸ்ட் வே. இப்ப பார்த்தீங்கன்னா பாருங்க டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு. யூசுவலா நம்ம பவர் ஆஃப் பண்ணா ஒரு 10 செகண்ட்ல கம்ப்ளீட் ஆயிடும் ஆக்ஷன். ஆனா ஆன்லைன்ல பண்றப்போ இட் டேக் டைம். இது அப்டேட் ஆகட்டும். டைம் வந்து இதுக்குள்ள போட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மென்ட். கம்ப்யூட்டர் மேனேஜ்மென்ட்ல என்ன இருக்குங்க பார்ப்போம். கம்ப்யூட்டர் மேனேஜ்ல போயிட்டு டிஸ்க் எப்படி அலோகேட் பண்றாங்கன்னு பார்ப்போம். டிஸ்க கிளிக் பண்ணுவோம். ஸோ நமக்கு 2 ப்ராம்ப்ட் வந்திருக்கு. டிஸ்க் 2 அண்ட் 3. ஏன்னா நம்ம 2 டிஸ்க ஆட் பண்ணிருக்கோம். ஒண்ணு வந்து 16 ஜிபி ஆகும். இன்னொன்னு வந்து இப்போ ஒரு டிஸ்க்ன்னு வந்து ரீசைஸ் பண்ணணும். ஸோ டோட்டலா 2 டிஸ்க்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இங்க அப்டேட் ஆயிடுச்சா? ஸ்டில் இட் இஸ் அப்டேட்டிங். ஏன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்க் கிரியேட் பண்ணிட்டோம். அதனால நம்ம என்ன பண்றோம், டிஸ்க் 3 லேட்டர் ஆன் பண்ணிக்கலாம். டிஸ்க் 2 நம்ம இப்போ பண்றோம். இந்த டிஸ்க் 2ங்கிறது ஷேர்டு டிஸ்கா இருக்கிறதுனால, ஸோ ஃபர்ஸ்ட் அத பண்ணுவோம். இனிஷியலைஸ். அது ஒரு வித்தியாசமும் கிடையாது. நார்மல் டிஸ்க் தான் அதுவும். அந்த சேம் டிஸ்க்க இன்னொரு விஎம்ல அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்க் 1 இருக்கு பார்த்தீங்களா? சரி இங்க இருக்கு. டிஸ்க் 2 16 ஜிபி இருக்கா? இதுதான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிற டிஸ்க். ஸோ இத என்ன பண்றோம், ரைட் கிளிக், அலோகேட், நியூ வால்யூம்,
கொடுத்து டிரைவா நம்ம என்ன பண்றோம். ஸோ இப்போ எக்ஸ்டெண்டிங் 16 GB டிரைவா வந்துட்டு இது ஆட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நீங்க பாருங்க வித் த ஆன்லைன்ல பண்றப்போ பாருங்க ஸ்டில் இட் இஸ் டேக்கிங் டைம். யூசுவலா இவ்வளோ டைம் எடுக்காது. நம்ம பவர் ஆஃப் பண்றப்போ பவர் ஆஃப் பண்ணி பண்றப்போ எவ்வளோ குயிக்கா ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதான் குயிக்கா இருக்குள்ள டிஃபரன்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கோம். ஸோ லெட் இட் ஹேப்பன். விர்ச்சுவல் மிஷினை பவர் ஆஃப் பண்ணிட்டு டிஸ்கை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு பார்த்தீங்களா டிஸ்க் 16 GB டிஸ்க். ஸோ அதை வந்து 32 டிஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிக்கலாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா 16 32க்கு மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம விஎம்ஐ பவர் ஆஃப் பண்ணணும். ஏன்னா அது ஷேர்டு டிஸ்க் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறப்போ டிஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறப்போ விஎம்ஐ பவர் ஆஃப் பண்ணிட்டோம்னா the action will be very fast. டிலே ஆகாது. ஸ்டாப்பிங் இருக்கு விஎம். விஎம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் அந்த ப்ரீவியஸ் டிஸ்க்குமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ்னு கிளிக் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே வந்து 4லேருந்து 8 கன்வெர்ட் பண்ணியிருந்தோம், அது சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷேர்டு டிஸ்க் 1 டேட்டா டிஸ்க் 1 வந்துட்டு 32 டிஸ்காக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கை ஓப்பன் பண்ணோன்னா இந்த டிஸ்குடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு இருக்கும். இந்த டிஸ்க் வந்து எந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கு, டிஸ்குடைய ஸ்டேட்டஸ் பாருங்க ரிசர்வ்ல இருக்கு. ரிசர்வ் மீன்ஸ் ஏற்கனவே இது அட்டாச்ல இருக்கு. ஸோ இதனுடைய லொகேஷன், இது வந்துட்டு இந்த டிஸ்க் எப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறோம், எப்போ கிரியேட் பண்ணது, எப்போ அப்டேட் பண்ணது இருக்கும், இந்த டிஸ்குடைய சைஸ் என்ன, இந்த டிஸ்குடைய ஸ்டோரேஜ் டைப் என்ன, ப்ரீமியம்ன்ட்டு யார் மேனேஜ் பண்ணுறது, இந்த டிஸ்குடைய ஷேரிங் மேக்ஸிமம் 2 ஷேரிங், என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷனை நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ண வேண்டியது சைஸ் வந்துட்டு இங்கே சைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி இப்போ 32 கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேயே டேரெக்டாக கிளிக் பண்ணலாம், ஆர் இங்கேயே கீழே வந்து கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே இதுதான். 32 கொடுத்து சேவ் கொடுக்குறோம். ஸோ இப்போ டிஸ்க் வந்து 32 கன்வெர்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக அப்டேட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. விஎம் பவர் ஆஃப் பண்ணதுனால ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் இருக்கு. அந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷனுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்குடைய கான்ஃபிகரேஷன், வெதர் அது ஷேர்டு டிஸ்கா இருக்கா, ஸோ அதனுடைய ஆன் டிமாண்ட் பர்ஸ்டிங், ஸோ சம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம டிஸ்கோடைய பேக் வந்துட்டு டிஸ்கை ரீசைஸ் பண்ணிட்டோம். இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 32 ஜிபியா லோட் ஆயிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா விஎம் ஓவர் போயிட்டு விஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டிஸ்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே போயிட்டு டிஸ்கை வந்து 32 ஜிபியா மாற்றிருக்கிறோம், கன்வெர்ட் பண்ணியாச்சு. விஎம் பவர் ஆன் பண்ணிட்டோம். ஸோ திரும்பவும் விஎம்ஐ ரிமோட் எடுக்கிறோம். இப்போ டிஸ்க் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம், ஏற்கனவே இனிஷியலைஸும் பண்ணியிருக்கிறோம். ஸோ 16 ஜிபி டிஸ்கை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம், இது பண்ணியிருக்கிறோம், ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா 16 ஜிபி ஆட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், திரும்பவும் ஆட் பண்ணணும். அதுக்கான செட்டிங்ஸ் கனெக்ட் ஆகணும். ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போனா இப்போ நம்மளுக்கு அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் வராது. இந்த ப்ராம்ப்ட் வர்றது வந்து நம்ம லேட்டரா ஒரு டிஸ்க் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு 8 ஜிபி டிஸ்க், அதனுடைய ப்ராம்ப்ட். இது நான் ஜஸ்ட்
கேன்சல் பண்ணிடுறேன். நம்மளுடைய டிஸ்க் எங்க ஸோ இருக்கு? நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரீசைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லங்கிறீங்க. பண்ண தேவையில்ல. கரெக்ட். ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா? டிஸ்க் 2 இதுதான் நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் இந்த 16 ஜிபி டிஸ்க்கு. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ப்ளூ கலர்ல ம். ஹைலைட் ஆயிருந்துச்சுன்னா, அது ஆல்ரெடி அலோகேட்டடா இருக்குன்னு அதை அர்த்தம். கேட்டுட்டு இருக்கு. பிரைமரி பார்ட்டிஷனிங் அது பார்ட்டிஷனிங் ஆயிடுச்சு. பிளாக் கலர்ல இருக்கிறது அன்அலோகேட்டட். இது வந்து இன்னும் அலோகேஷனே ஆகல அப்படின்னு அர்த்தம். ஸோ இது டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும் பாருங்க. பேசிக்கலா டோட்டல் சைஸ் வந்து 32 ஜிபி இருக்கு. ஆனா 16 தான் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். 16 வந்து நியூலி ஆடட் சைஸ். இந்த சைஸ் வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்ப இத எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, எது அலோகேட் ஆயிருக்கோ, இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அலோகேட் ஆயிருக்கோ, இத ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் வால்யூம் குடுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? ரைட் கிளிக் பண்ணி நியூ வால்யூம் அப்படின்னு நியூ வால்யூம் கொடுக்கும். இப்ப ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் வால்யூம். ஏன்னா இந்த வால்யூம நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டும். டிஸ்க் 2ல 16 ஜிபி அதாவது 16,384 எம்பி வந்து இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இத நீங்க ஆட் பண்றீங்களான்னு காட்டும். எஸ் இத செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் குடுத்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா, என்ன ஆயிடும்? இதுக்கு முன்னாடி டபுள் பார்ட்டிஷனிங்கா இருந்து ஒரே பார்ட்டிஷனிங்க ஃபுல்லா 32 ஜிபி வந்து நம்மளுக்கு அலோகேட் ஆகும். முன்ன இந்த மாதிரி 2ஆ இருந்துச்சு பாத்தீங்களா? அது ம். வந்து சைடுல ரைட் சைடுல அது வந்து அன்அலோகேட்டட் இருந்தது. இப்ப அதை வந்து ரைட் கிளிக் கொடுத்து விஎம் கொடுத்தா அது ஒரு பார்ட்டிஷனா வந்து கிரியேட் ஆகி நமக்கு ஒரு ஃபோல்டரா ஒரு ஒரு ஃபோல்டரா கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஆ எது சொல்றீங்க? இப்ப ரைட் எது? இதேதான் ம். நியூ வால்யூம் எஃப். இதுக்கு ஆ. முன்னாடி பாத்தீங்கன்னா 2ஆ ஸ்ப்ளிட் ஆயிட்டு இருந்தது. ம். ஒண்ணு வந்து 16, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 16 அந்த பக்கம் இருந்தது. அன்அலோகேட்டடா இருந்தது. ஆ அது வந்து நான் ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ வால்யூம் கொடுத்தா அது வந்து ஒரு தனியா ஒரு இதை தான் கிரியேட் டிஸ்கா ஆகும். கிரியேட் ஆகும். ரைட். ஸோ இது வந்து எப்படின்னா, இட்ஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் பார்ட்டிஷனிங். இது எப்படின்னா, நம்ம ஓஎஸ்க்குள்ள எப்படி வேணாலும் பார்ட்டிஷனிங் பண்ணலாம். ஆனா அஜூர் லெவல்ல ஒரே ஒரு டிஸ்க் தான் அங்க இருக்கும். ஃபார் ஓகே, ஓகே. எக்ஸாம்பிள்க்கு நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு நான் திரும்ப சொல்றேன். இப்ப இது வந்து ஒரு டிஸ்கா இருக்கு. சிங்கிள் டிஸ்கா இருக்கு. 32 ஜிபியா இருக்கு. இத ரைட் கிளிக் பண்ணி இதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம். ஸோ இதுல நம்மளுக்கு லன் நம்பர் வந்து இங்க குடுத்துருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஸ்க்குடைய விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் இதனுடைய லன் நம்பர பாருங்க. லன் நம்பர் வந்து 0. இங்க இருக்கு பார்த்தீங்களா? ம். லொகேஷன் லன் நம்பர் வந்து டார்கெட் லன் இஸ் 0. அஜூர் போர்ட்டல்ல இங்க லன் நம்பர் 0 எத பாயிண்ட் அவுட் பண்ணுது? இந்த டிஸ்க்க பாயிண்ட் அவுட் பண்ணுது. சரிங்களா? அப்போ இந்த டிஸ்க் தான் நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்ப இத என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இந்த டிஸ்க்க இன்டர்னலா நமக்கு வேணும்னா ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். சிங்க் ம். பண்ணிக்கலாம். 1 டிஸ்க், 2 டிஸ்க், 3 டிஸ்க் வேணாலும் சிங்க் பண்ணலாம். இத ரைட் கிளிக் பண்ணி, இங்க சிங்க் வால்யூம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சிங்க் வால்யூம்ங்கிறது என்ன அப்டின்னா, ஒரு டிஸ்க்க 2ஆ ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு 2 அன்அலோகேட்டட் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இத தனியா ஒரு டிஸ்க் போட்டு வைக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஸ்க் வந்துட்டு ஒரு ஒரு அது ஒரு டிஸ்க்கா இருக்கும். இத என்ன பண்ணிக்கலாம், அன்அலோகேட்டட் ஸ்பேஸ இன்னொரு டிஸ்க்கா போட்டு வைக்கலாம். அது ஒரு கேஸு. இந்த கேஸ் என்ன அப்டின்னா, இருக்கிற நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். இத நம்ம திரும்பவும் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் அப் பண்ணி இன்னொரு டிஸ்க்காவும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ இதுல வந்துட்டு நான் அரவுண்ட் வந்துட்டு ஒரு இந்த சைஸ்ல அதாவது 16 ஜிபிக்கு நான் சும்மா ரஃப்பா 16,000 குடுத்துருக்கேன். இத நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி சிங்க் பண்ணேன் அப்டின்னா, அது திரும்பவும் என்ன ஆயிடும், அங்க பாருங்க அன்அலோகேட்டட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? திரும்ப என்ன ஆயிடுச்சு, இந்த ஒரு டிஸ்க் மொத்தமா இருந்த அந்த ஒரு சைஸ் 2ஆ ஸ்ப்ளிட் அப் ஆயிடுச்சு. இப்ப இத ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல சிம்பிள் வால்யூம் குடுத்து, இதுக்கு ஒரு நேமிங் லெட்டர் குடுத்துட்டு, ஜஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்து ஃபினிஷ் குடுத்தோம் அப்டின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரே டிஸ்க் தான். டிஸ்க் 2 தான். ஆனா அதுல 2 வால்யூம் இருக்கும். ம். வால்யூம் இ, வால்யூம் எஃப் 2மே வந்துட்டு 16 ஜிபி வால்யூம்ஸ் வந்துட்டு கிரியேட். இப்ப இல்ல எனக்கு தேவையில்ல அப்டின்னா, திரும்ப இத ரைட் கிளிக் பண்ணி டெலீட் வால்யூம் குடுக்கணும். டெலீட் வால்யூம் குடுத்தா, இந்த டிஸ்க் டெலீட் ஆயிட்டு இந்த ஸ்பேஸ் எம்ப்டி ஆயிடும். அத திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஃப் டிரைவ்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அதே மாரி இன்னொரு டிஸ்க் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். 8 ஜிபி டிஸ்க்.
ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ் என்னன்னு பார்க்கலாம். டீட்டெயில் லன் நம்பர் நம்ம பார்க்க முடியல. ஏன்னா அந்த டிஸ்கோடைய சைஸ் வந்துட்டு இன்னும் நம்ம நாட் இனிஷியலைஸ் ஸோ ஒன்ஸ் நம்ம டிஸ்கை இனிஷியலைஸ் பண்ணாதான் நம்ம டிஸ்கோடைய ப்ராப்பரா எல்லாத்தையும் நம்ம ஓகே இன்னும் டிஸ்கை வந்து அலோகேட் பண்ணல. ஸோ அலோகேட் பண்ணிட்டு அதனுடைய லன் நம்பர் என்னங்கிறது ஓகே. ஸோ இந்த டிஸ்க் அலோகேட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் செக்யூரிட்டி ஜெனரல் அப்டேட் ஆகாம இருக்கு. இது ஆக்சுவலா உங்களுக்கு லன் 1ன்னு வரணும். நாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு லன் 1 இங்க இருக்கு. லன் 1 இதுதான் நம்மளுடைய டிஸ்கோடைய ப்ராப்பர்ட்டிஸ். லன் 1னா இந்த டிஸ்க் அது பாயிண்ட் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஒரு விஎம்க்கு புதுசா டிஸ்க் ஆட் பண்ணி அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது ஓஎஸ் லெவல்ல அப்படின்னு பார்க்கறோம். சரிங்களா. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்குடைய பர்ஃபார்மன்ஸ் டயரை பத்தி பார்க்க போறோம். இந்த பர்ஃபார்மன்ஸ் டயருங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கிரியேட் பண்ற டேட்டா டிஸ்க் ஆர் ஓஎஸ் டிஸ்க் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் டயர்னு ஒன்று இருக்கும். அதாவது இதுக்கு பேர் வந்து டிஸ்க் டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா சிம்பிளா சொல்றேன். டிஸ்கோடைய சைஸ் வந்து ஸ்டார்டிங்ல 4 ஜிபில இருந்து 32 டிபி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சைஸுக்கும் ஒரு கெப்பாசிட்டி வச்சிருப்பாங்க. டிஸ்கோடைய அந்த ரீட் ரைட் கெப்பாசிட்டி வச்சிருப்பாங்க. இவ்வளவு லோடு வந்து இந்த டிஸ்க் வந்து தாங்கும். ஏன்னா இப்ப சின்ன டிஸ்கா இருந்துச்சுன்னா அதுக்கான லோடு எல்லாம் கம்மியா இருக்கும். டிஸ்க் சைஸ் அதிகமாக அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அதிகமா இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுல ரீட் ரைட் ஆப்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த மேக்சிமம் த்ரூபுட் அண்ட் ஐஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொன்னது நேற்று, அது வந்து அதிகமா இருக்கணும். ஏன்னா ஒரு பெரிய டிஸ்க்கு சின்ன ரீட் ரைட் ஆப்ரேஷன் கொடுத்தா அந்த இடத்துல அது சஃபிஷியண்டா இருக்கும்னா இருக்காது. இப்போ இந்த டிஸ்கோடைய ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ் பண்றது வந்து டயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஓஎஸ் டிஸ்கை எப்படி ரீசைஸ் பண்றது, நம்ம வந்து ஓஎஸ் டிஸ்கை ரீசைசிங் அதாவது டிஸ்க் எக்ஸ்டெண்ட் பண்றோம். நம்ம இதை பார்க்கவே இல்லை, நம்ம வந்து டேட்டா டிஸ்கை தானே பார்த்துருக்குறோம். ஸோ ஓஎஸ் டிஸ்கையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் அப் டு 2 டிபி வரைக்கும். ஓஎஸ் டிஸ்கை நம்ம ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி போயிட்டு விஎம்ஐ ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன்னா ஓஎஸ் டிஸ்கை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணாதான் நம்மளால ரீசைஸே பண்ண முடியும், இல்லைன்னா ரீசைஸ் பண்ண முடியும். விஎம் ஸ்டாப் ஆனோடனே திரும்ப ஓஎஸ் டிஸ்க் இங்க கிளிக் பண்ணணும். போயிட்டு இங்க சைஸ் இதை செலக்ட் பண்ணணும். சேம் ஆப்ஷன் தான். ஆனா ஓஎஸ் டிஸ்க்கு கண்டிஷன் வந்துட்டு விஎம் கண்டிப்பா பவர் ஆஃப்ல இருக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டில் வந்து ஓகே. ஸோ இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் டயர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எல்லா டிஸ்க்லயும் இருக்கும். ஓஎஸ் டிஸ்க்ல இருக்கும், டேட்டா டிஸ்க்ல இருக்கும். டிஸ்கோடைய சைஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 4 ஜிபி இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 4 ஜிபி அப்படின்னா பிரீமியம், இப்போ நம்ம யூஸ் பண்ற டிஸ்க் வந்துட்டு பிரீமியம் எஸ்எஸ்டி இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் வித் P1, அதாவது டிஸ்கோடைய டயர் வந்து P1ல இருக்கும். இப்போ P1 டயரா இருந்துச்சுன்னா டிஸ்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் டயர் வந்து P1 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஐஆப்ஸ் வந்துட்டு 120, அதாவது மேக்ஸிமம் இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் வந்துட்டு 120 ஆகும். த்ரூபுட்டுங்கிறது 20 mbps ஸ்பீடுல கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் 3ங்கிறது ஷேர். இந்த டிஸ்கை வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 3 விஎம்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 4 ஜிபி டிஸ்கை வந்துட்டு 3 விஎம்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மேக்ஸிமம் பஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, வந்துட்டு என்னன்னா எவ்வளவு குயிக்கா அந்த டிஸ்க் வந்துட்டு டேட்டாவை ஈஸியா ரீட் பண்ணுது, ரைட் பண்ணுது அப்படிங்கிறது டெம்பரவரியா பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடியது இந்த பஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஐஆப்ஸ்ல 3500, த்ரூபுட்ஸ்ல 170 வரைக்கும் இதனுடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க.
ஓ! ஐஆப்ஸ்ங்கிறது இது. ம். ம். அந்த பஸ்ட்ங்கிறது என்னன்னா, ஒரு பூஸ்ட் அப் குடுக்குறது. டிஸ்க்குக்கு வந்துட்டு டெம்பரவரியா ஒரு பூஸ்ட் அப் குடுத்து ஃபாஸ்ட்டா டேட்டாவ ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணுங்கிறதுக்கு பூஸ்ட் அப் தான் வந்துட்டு இது. இப்போ P1 டயருக்கு 4 ஜிபி வந்துட்டு P1 டயர். 8 ஜிபிக்கு P2 டயர். இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கான்னா பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. அப் டூ நம்ம இதுல பார்த்தோம்னா 32 ஜிபி டிஸ்க் வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ். நேமிங் மட்டும் P1, P2, P3ன்னு சேஞ்ச் இருந்தது. ஆனா பெருசா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. 64 ஜிபிக்கு போறப்ப மட்டும் டயர் வந்துட்டு P6ஆ மாறுது. அப்படியே இங்க இருக்கிறது எல்லாமே டபுளா மாறுது. அதாவது ரீட் ரைட் ஆப்பரேஷன் மட்டும் 240 ஆவும் இங்க 50 Mbps ஸ்பீடாவும் மாறுது. பஸ்டிங் எல்லாமே சேம், ஷேரிங் எல்லாமே சேம். இந்த இது வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போக போக டிஸ்கோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக பெர்ஃபார்மன்ஸ் டயர் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸோ 64 ஜிபிக்கு 128 ஜிபிக்கு P10, 256க்கு P15 இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 32 டிபிக்கு P80. P80 இதனுடைய ரீட் ஆப்பரேஷன் பாருங்க, ஐஆப்ஸ் பாருங்க 20,000 ஐஆப் 900 Mbps ஸ்பீட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் வந்துட்டு 10 VMs வரைக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஐஆப்ஸ் அதுக்கப்புறம் வந்து த்ரூபுட் வந்து 2மே காமன் தான் எல்லாத்துக்கும். ஐஆப்ஸ்ங்கிறது டிஸ்கோடைய ரீட் ரைட் ஆப்பரேஷன் பர் செகண்ட். த்ரூபுட்ங்கிறது MBPS டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஸ்பீடு. இது வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு 25 Mbps ஸ்பீடு. நம்ம இன்டர்நெட்ல நம்ம அதுல வந்து எந்த சேஞ்சஸும் இல்ல. எல்லா டிஸ்க்குக்கும் இதே ஃபார்மேட் இருக்கு. இதே ஃபார்மேட்ல இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் வந்து இதனுடைய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ். இங்க பாருங்க, இங்க இருந்து 120 ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ். ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்துட்டு 256 ஜிபி டிஸ்க் ஓஎஸ் டிஸ்க் வேணும். நம்ம வந்து ஓஎஸ் டிஸ்க்ல தான் இருக்கிறோம். நம்ம விஎம் பவர் ஆஃப் பண்ணிருக்கோம். ஓஎஸ் டிஸ்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து 256 ஜிபி. ஓகே, இப்போ நம்மளுடைய ஓஎஸ் டிஸ்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். விஎம் பவர் ஆஃப் பண்ணியாச்சு. 127ல இருந்து 256க்கு மாத்துறோம். 256க்கு மாத்துறப்போ 128ல இருந்து தான் 256க்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய ஐஆப்ஸ் பாருங்க 500 அண்ட் த்ரூபுட் வந்து 100ல இருக்கு. 256க்கு சேஞ்ச் பண்றப்போ இதனுடைய சைஸ் அப்படியே டபுள் ஆகுது. விச் மீன்ஸ் வந்துட்டு எனக்கு இன்னுமே டிஸ்கோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். 256 கம்பேர் டு 128 வந்து 256 வந்து ஸ்பீட். ஸோ அதைத்தான் நம்ம இதை ஹைலைட் பண்ணணும்னு இங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த சினாரியோல என்னன்னா எனக்கு 256 300 ஜிபி டிஸ்க் வேணும். எனக்கு ரெக்யர்மெண்ட் வந்து 300 ஜிபிக்கு தான் ஓஎஸ் டிஸ்க். அப்படின்னா இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 300 ஜிபிக்கு 300 ஜிபிக்கு கஸ்டமைஸ் 300 கொடுத்தவொடனே அதுவே என்ன பண்ணிடுச்சு, 512 வந்து 300 என்டர் பண்ண அதுவே 512 என்ன மீனிங் அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த 300 ஜிபியோடைய சைஸ் 250 ஜிபிக்கு மேல 500 ஜிபி உள்ள இருக்கு. மீன்ஸ் பில்லிங் வந்து இதுக்கான பில்லிங். இந்த 512 ஜிபிக்கு பர்ஃபார்மன்ஸ் பாருங்க 2300 and 150 வந்துட்டு த்ரூபுட். அதை வந்து கீழே நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல எப்படின்னா இன்னொரு ரிக்குவயர்மெண்ட் எப்படின்னா எனக்கு வந்து டிஸ்க் வந்து 300 ஜிபி ஓஎஸ் டிஸ்க் வேணும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுல ரொம்ப பெட்டரா வேணும் அப்படின்னா இப்போ இந்த 512க்கு அவங்க கொடுத்துருக்கிறது P20 தான் சைஸ் கொடுத்துருக்கு. P20 தான் டிஸ்கோடைய டயர். ஆனா எனக்கு இன்னும் ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், P30, P40, P60, 50 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிஸ்க் சைஸ் சேமா இருக்கும். டயர் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு P50 கொடுத்தேன்னா
டிஸ்கோடைய சைஸ் வந்து 300 தான். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வந்து P50ங்கிறப்போ எனக்கு வந்து 7500 IOPS 250 MBPS ஸ்பீடு. ப்ரோ கொஞ்சம் லவுடா பேசுங்க ப்ரோ, வாய்ஸ் ரொம்ப. இல்ல ப்ரோ, இப்போ டிஸ்க் சைஸ் வந்துட்டு எனக்கு 300 தான். ஆனா எனக்கு வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், இருக்கிறதுல ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா இங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ P20 தான் இந்த 300 ஜிபிக்கு மேட்ச் ஆகக்கூடிய சைஸ், டிஃபால்ட் சைஸ் தெரியும். பட் எனக்கு வந்து ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், லோ டிஸ்க் ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா P50 வரைக்கும் நம்ம இந்த டிஸ்க்கு 300 ஜிபிக்கு டிஃபால்ட் சைஸ் வந்து 2300 தான் வந்துட்டு IOPS அண்ட் 150 MBPS ஸ்பீடு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், 7500 IOPS ஆகும் 250 MBPS ஸ்பீடாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டிஸ்கோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கோடைய சைஸ் ஸ்டெபிளா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்துட்டு டிஸ்குடைய பர்ஃபார்மன்ஸ் டயர் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன். நான் வந்து ஓஎஸ் டிஸ்க்கு ஜஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு டேட்டா டிஸ்க்கு டிஸ்கோடைய சைஸ் எப்படி இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்கோ அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஓஎஸ் டிஸ்க்கு சேஞ்ச் டேட்டா டிஸ்க், இப்போ நம்ம டேட்டா டிஸ்க்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், 32 GB தான் யூஸ் பண்ணுறோம். 32 ஜிபிக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ், ஸோ 32 GB அப்படின்னா P4 டிஸ்கோடைய டயர் P4 120 IOPS 25 MBPS ஸ்பீட் தான் வந்துட்டு இவங்களே கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து 32 ஜிபிக்கு எனக்கு வந்து ஹையர் பர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு 120 பத்தாது. கீழே இங்க கிளிக் பண்ணுங்க, இந்த 32 ஜிபிக்கே வந்துட்டு P50 வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் டயர் அப்கிரேட். டிஃபால்ட் வந்து இதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 32 ஜிபி டிஸ்க்கு வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த லோடு நம்ம P15 P20 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கோடைய ஸ்பீடு வந்து இன்னும் பெட்டரா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கும். இது எதுக்காக இந்த பெர்ஃபார்மன்ஸ் டயர் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, நிறைய கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வல் டேட்டா பேசஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சீக்வல் டேட்டாவெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்க்ல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஃபாஸ்டா ரீட் ஆகணும், ஃபாஸ்டா எடுத்துட்டு வரணும், டிரான்ஸ்ஃபரிங் ஸ்பீட் ஃபாஸ்டா இருக்கணும், ரீட் ரைட் ஆப்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்டா. அந்த மாதிரி டிஸ்க்கு எல்லாம் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் டயர் என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்க் சைஸ் கம்மியா தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் டயர் வந்து மேக்ஸிமம் இன்க்ரீஸ். இது பர்ஃபார்மன்ஸ் டயர் மட்டும்தான், இது வந்து டிஸ்க் சைஸ்க்கு இருக்கு. சேவ் பண்ணிட்டு OS டிஸ்கை VM பவர் ஆன் பண்ணிட்டு டிஸ்கோடைய செட்டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம OS டிஸ்க் மாற்றி 300 GB மாற்றிருக்கோம். ஸோ இங்கே போய் ரிஃப்ரெஷ் பண்ணலாம், 300 GB ஆஃப் OS டிஸ்கை கன்வெர்ட் பண்ணிச்சு. டயர் பாருங்க 7500 IOPS அண்ட் 250 300 ஜிபிக்கு நம்ம P50 உடைய டயரை நம்ம யூஸ் பண்ணுவோம். OS உடைய வந்து ஸ்பீடு டிஸ்கில் இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா பர்ஃபார்மன்ஸ் டயர்ல? இல்ல ப்ரோ, இப்போ நீங்க ஜஸ்ட் வந்துட்டு அதோட டெஃபினேஷன் மட்டும் தானே கொடுத்துருக்கீங்க, எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. இல்ல அதுதான் பர்ஃபார்மன்ஸ் டயரை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிக்குவயர்மெண்ட் வந்துச்சு, ரிக்குவயர்மெண்ட் வர்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, டிஸ்கோட சைஸ் வந்துட்டு 32 ஜிபியா தான் இருக்கு, அவங்களுக்கு டிஸ்கோட சைஸ் அதிகமா தேவை கிடையாது. ஆனா அந்த டிஸ்க்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு அவங்களுக்கு ஃபாஸ்டா ரீட் ரைட் ஆகணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் டயரை சேஞ்ச் பண்ண கேட்பாங்க. ஓகே ஓகே. அதுதான்.
இப்போ நம்ம ஓஎஸ் டிஸ்க் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் டிஸ்க் ஸ்டில் வந்து அந்த 127ல தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதுல கம்ப்யூட்டர் மேனேஜ்மென்ட்ல போயிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் டிஸ்க் மேனேஜ்மென்ட். இதுல இங்க பார்த்தீங்கன்னா 126 ஜிபி நம்மளுடைய விண்டோஸ் சி டிரைவ் இங்க இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். 173 வந்து ஆட் ஆயிருக்கு. அன்அலோகேட்டட்ல இருக்கு. டோட்டலா 300 ஜிபி. டோட்டல் 229.90 299.90. இதுல இந்த 4 எம்பி ஹெல்தி இதெல்லாம் வந்து ரிசர்வேஷன் சி டிரைவ்க்கான ரிசர்வேஷன் மட்டும். ஸோ நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிறது இந்த எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கிறது இந்த ஸ்பேஸ் தான். ஸோ சி டிரைவை ரைட் கிளிக் பண்ணி பட் ஆனா நாம அங்க செலக்ட் பண்ணது வந்து 300 தான் ப்ரோ. 300 தான். ஏற்கனவே 127 இருந்துச்சு பாத்தீங்களா? 127 போய் அப்படா வந்து இது 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 ஆக்சுவலா 426ல வரும். நம்ம டோட்டல் சைஸ் 300. ஏற்கனவே இருந்தது 127. 127 கூட எக்ஸ்ட்ராவா நம்ம 173 ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்க ஆட் பண்ண டோட்டல் சைஸ் 300. ஏற்கனவே இருந்தது எவ்வளவு? 126 இருந்தது. 127 கூட எக்ஸ்ட்ராவா 173 ஆட் ஆயிருக்கு. அப்ப நம்ம வந்து அங்க கொடுக்குற வேல்யூ பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஆட் ஆகுது. இதுல எவ்வளவு சைஸ் இருக்கும்? கரெக்ட். எக்ஸிஸ்டிங் ஸ்பேஸ் ஆட் பண்ணி தானே வரும் டிஸ்க். அதுதானே இது. ஓகே. ஸோ இப்போ ஓஎஸ் டிஸ்கை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டர்னல் வால்யூம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து புதுசாக ஆட் ஆயிருக்கிற இந்த 173 ஜிபியை இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். கொடுத்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா 299.45 MB, அதாவது க்ளோஸ் டு 300 GB ஆஃப் சிஎஸ்டிசி டிரைவ் வந்து நமக்கு சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஓஎஸ் டிஸ்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டைரை இந்த மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்து ஒரு சின்ன டாபிக் தான் வந்துட்டு பார்க்க போறோம். சேஞ்ச் ஸ்டோரேஜ் டைப். ஸோ ஸ்டோரேஜ் டைப்பை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸ்டோரேஜ் டைப்புங்கிற வேற ஒன்றும் இல்லை. இதே செட்டிங்ஸ் கீழே டிஸ்க் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எஸ்எஸ்டி இருக்கு. இங்கேயும் ப்ரீமியம் எஸ்எஸ்டி இருக்கு. இங்க எல்ஆர்எஸ் இருக்கு பார்த்தீங்களா? எல்ஆர்எஸ்ங்கிறது லோக்கல் ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். இந்த எல்ஆர்எஸ் பத்தி நான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்போ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எல்ஆர்எஸ், ஜிஆர்எஸ் ஒரு 6 டைப் இருக்கு. அதை நான் உங்களுக்கு அப்போ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றப்போ நீங்க ஜஸ்ட் அப்போ நீங்க சிங்க் பண்ணிக்கலாம். அதை பத்தி இப்போ நீங்க பெருசா ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்டோரேஜோட டைப் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடி, ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி, ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி, ப்ரீமியம் எஸ்எஸ்டி, ப்ரீமியம் எஸ்எஸ்டி 2ன்னு சொல்லி நிறைய வெர்ஷன் இருக்கு. இப்போ இதுவுமே வந்துட்டு எப்படின்னா காஸ்ட் ஓரியன்டட் தான். எல்லாமே வந்துட்டு காஸ்ட் ஓரியன்டட் தான். இப்போ நம்ம வந்து ஹெச்டிடிங்கிறப்போ ஒரு லோ காஸ்ட் அப்ளிகபிள் ஆகும். ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டினா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. ப்ரீமியம் எஸ்எஸ்டினா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. இப்போ ப்ராஜெக்ட்ல இதுக்குமே ஒரு ரெக்குயர்மெண்ட் வரும். ரிக்வெஸ்ட் வரும். ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு ப்ரீமியமா கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஐடியலா வைக்க போறாங்க, மிஷின் ஐடியலா வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க, ஹெச்டிடியா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லுவாங்க பிஎம்க்கு. ஸோ இந்த சைஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டைப்பை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்றோம், டிஸ்கை கிளிக் பண்றோம். இது வந்து ஓஎஸ் டிஸ்க்கு. ஸோ ஓஎஸ் டிஸ்க்ல நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் டைரக்டா இம்பாக்ட் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும். நம்ம கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க மேல கிளிக் பண்ணி இங்க மேல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இப்போ இதுல ப்ரீமியம் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி, அகைன் வந்து ஜோன் லெவல்ல கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம ஹெச்டிடிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஹெச்டிடி செலக்ட் பண்ணா இங்க என்ன பண்றீங்க, இங்க என்ன எரர் வருது, விர்ச்சுவல் மிஷினை டீஅலோகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஓஎஸ் டிரைவ்ல சேஞ்சஸ் பண்ணுனா கண்டிப்பா அது டிரைவை விஎம் பவர் ஆஃப் பண்ண சொல்லும். இப்போ இதுவே வந்துட்டு பேக் போயிட்டு
டேட்டா டிஸ்க்ல போயிட்டு நம்ம இந்த ஸ்டோரேஜ் உடைய டைப்பை சேஞ்ச் சைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுல பிரீமியம் எஸ்எஸ்டி இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்மளுக்கு எந்த வெர்ஷன் வேணும், ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் எக்ஸ்டிடி. ஸோ இதை கிளிக் பண்ணா ஓகே பிரீமியம் டு ஸ்டாண்டர்டுக்கு வர்றதுனால விர்ச்சுவல் மிஷின் மஸ்ட் பி டீஅலோகேட்டட். விர்ச்சுவல் மிஷினை டீஅலோகேட் பண்ணாதான் சைஸ் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவர்வியூ போயிட்டு விஎம்எஃப் ஸ்டாப் பண்ணி ஸ்டோரேஜ் உடைய டைப்பை சேஞ்ச் பண்றோம். ஓஎஸ் டிஸ்க்குக்கும் சேஞ்ச் பண்றோம், டேட்டா டிஸ்க்குக்கும் சேஞ்ச் பண்றோம். ஸோ ப்ரீமியம் எஸ்எஸ்டில இருந்து ஏதாவது ஒரு இதை ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியா கன்வெர்ட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு இதுக்கு லோக்கல் எஸ்எஸ்டி ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியா கன்வெர்ட் ஹெச்டிடியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். விஎம் வந்துட்டு விஎம் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ஓஎஸ் டிஸ்க்கு போயிட்டு சைஸ் அண்ட் ஸோ இதுல ப்ரீமியம் எஸ்எஸ்டி செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியா கன்வெர்ட் பண்றேன். ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியா கன்வெர்ட் பண்றப்போ இதுக்கு டிஸ்க் டயர் வந்து ஈல ஸ்டார்ட் ஆகுது, இதுக்குமே சேம் கைண்ட் ஆஃப் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு எது வேணுமோ, இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி பர்ஃபார்மன்ஸ் டயர் இது வந்து ப்ரீமியம் வந்து பில இருக்கும், P1 to P8, இது வந்து E1 to E8. ஸோ இதுல நான் அதே சேம் 300 டிஸ்கஸ் சேவ் கொடுக்குறேன். என்ன ஆகுது, ப்ரீமியம் எஸ்எஸ்டில இருந்து ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டிக்கு டிஸ்கோடைய டைப் வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட், சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒன் ஸ்டெப் பேக் வரலாம். பேக் வந்துட்டு இங்க போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா டிஸ்கோடைய டைப் பாருங்க, ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டிக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ப்ரீமியம் எஸ்எஸ்டி இருந்தது. அதே மாதிரி இப்போ கீழே இருக்கக்கூடிய டேட்டா டிஸ்க்குக்கும் சேஞ்ச் பண்ணும். டேட்டா டிஸ்க் கிளிக் பண்ணிட்டு சைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுல நான் என்ன பண்றேன், ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடியை ஃபாலோ பண்றேன். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடியை நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா ஸோ இதுக்கான டிஸ்க் டயரும் இருக்கு, எஸ்ல இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு மினிமலான டிஸ்க்னால டிஃபால்ட்டா இவ்வளவுதான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் இதையும் சேஞ்ச் பண்றேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த டிஸ்கை நம்ம சேஞ்ச் பண்ண முடியல. ரீசன் இஸ் இது வந்து ஷேர்டு டிஸ்கா இருக்கு. ஷேர்டு டிஸ்கா இருக்கிறதுனால ஹெச்டிடி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ரீசன் இஸ் 32 GB டிஸ்க்கு ஹெச்டிடில ஷேரிங்கே இல்லை. நம்ம யூஸ் பண்ணி இருக்கிற டிஸ்க் வந்து 32 GB, அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடில இங்க ஷேரிங்கே இல்லை, அதனால நம்மளால ரீசைஸ் பண்ண முடியும். சரி, அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டில இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டில இருக்கு, 32 GBக்கு இது இருக்கு. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியை நம்ம இருக்கு, ஒவ்வொருக்கும் ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ். இப்போ இந்த டிஸ்க் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னொரு டிஸ்க் இருக்கு, டேட்டா டிஸ்க்னு சொல்லிட்டு, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடிக்கு நம்ம தாராளமாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுல எந்த ஒரு ஷேரிங்கும் நம்ம போடல. ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி கொடுத்துட்டு கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அப்டேட்டட். ஸோ இப்போ விஎம்ல இருக்கக்கூடிய 3 டிஸ்க், ஓஎஸ் டிஸ்க், 2 டேட்டா டிஸ்க் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சைஸுக்கு மாற்றிருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டிக்கு மாற்றிருக்கிறோம் ஓஎஸ் டிஸ்க். டேட்டா டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டிக்கு மாற்றிருக்கிறோம். டேட்டா டிஸ்க் அனதர் டேட்டா டிஸ்க் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடில நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். இது ஏன் மாறல நீங்க சொன்னீங்க ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி? இது ஏன் மாறலன்னா இது வந்து நம்ம ஷேரிங்ல போட்டிருக்கிறோம். இந்த டிஸ்க் வந்து ஷேர்டு டிஸ்கா இருக்கிறதுனால ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடில ஷேர்டு டிஸ்க் சப்போர்ட் பண்ணக்கூடிய சைஸ் பாத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 300 ஷேர்டு டிஸ்க்னா நீங்க வந்து விஎம் கிரியேட் பண்றப்ப கீழே வந்து 2 3 இருந்துச்சு, அந்த அந்த ஆப்ஷன் சொல்றீங்களா? கரெக்ட் கரெக்ட். ஒரு டிஸ்கை கிரியேட் பண்றப்ப அதை நம்ம ஷேர்டு டிஸ்கா கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதனால ஓகே ஓகே, அதனால சரி ஓகே. இப்போ
டிஸ்கோடைய ஸ்டோரேஜஸை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிளா இன்னொரு விஎம் கிரியேட் பண்றேன். கிரியேட் அந்த ஷேர்டு டிஸ்க் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஷேர்டு டிஸ்கை இந்த விஎம்ல என்ன பண்ண போறோம், அட்டாச் பண்ண போறோம். கரெக்ட். யூஸ்வலா ஒரு டிஸ்க் வந்து ஷேரிங்ல இல்லைன்னா அது எந்த ஒரு விஎம்லயும் ஒரு விஎம் தவிர வேற எதுலயும் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த டிஸ்கை வந்து ஷேர்டு டிஸ்கா போட்டிருக்கிறோம். மேக்ஸிமம் 2 ஷேர் கொடுத்துருக்கோம். இப்போ 2 விஎம்ஸ் வரைக்கும் அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து நான் ஷேர் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணணும்னா அது வந்து டிட்டாச் பண்ணிட்டு தான் நான் வந்து அட்டாச் பண்ண முடியும் வேற விஎம்க்கு. இதே வந்து நான் ஷேர் கொடுத்துட்டுனா வித்தவுட் டிட்டாச் வந்து நம்ம அட்டாச் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். கரெக்ட். எக்ஸிஸ்டிங் இதுல வந்துட்டு அட்டாச்சிங்ல இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா அதனோட மேக்ஸிமம் ஷேர் வந்துட்டு 2. இப்போ இதுல பாருங்க, டேட்டா டிஸ்க்ல அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க் கொடுக்குறேன். இதுல இங்க பாத்தீங்கன்னா அந்த 32 GB டிஸ்க் இங்க இருக்கு பாத்தீங்களா, அதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஸ்க் ஷேர் யூஸ்டு 1 அவுட் ஆஃப் 2. ஏற்கனவே 1 யூஸ் பண்ணிருக்கேன், அவுட் ஆஃப் 2ல யூஸ். அப்ப இதை செலக்ட் பண்ணி இங்க அதே டிஸ்கை இந்த வியூல அட்டாச் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஷேரிங் உடைய ஃபீச்சர். ஓ, இது கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரைட் கான்செப்ட் வருதுங்களா அது? இல்ல, இது வந்து எப்படின்னா ஷேரிங் தான். ஷேரிங் டிஸ்க் சொல்றேன். ஒரே டிஸ்க் 2 விஎம்ல ஷேர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3, மேக்ஸிமம் 5 அந்த மாதிரி சைஸோட அந்த டிஸ்கை நம்ம வேற விஎம் கூட யூட்டிலைஸ் பண்ணி ஷேரிங் டிஸ்க் இந்த விஎம்லயும் இருக்கும், அந்த விஎம்லயும் இருக்கும். அதுல எதெல்லாம் ஃபைல் ஆட் பண்ணாலும் அந்த டிஸ்க்ல இருக்கும். இதுல எதெல்லாம் ஆட் பண்றோமோ இது அந்த டிஸ்க். இப்போ நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் விஎம்ல வச்சுட்டு நம்ம ஷேர் பண்ணிட்டோம், ரெண்டாவது விஎம்ல வந்து ஆட் ஆயிட்டு இருக்கு. ரெண்டாவது விஎம்ல வந்து வேற மாதிரி நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டேட்டா, இதுல வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்குமா, இல்ல வந்து அதுல என்ன ஸ்டோர் பண்றோமோ அதுல இருந்து ஸ்டோர் ஆகும்? ஷேரிங்னால ரெண்டுமே காமன் தான், ஈக்குவலா தான் இருக்கும். இங்க என்ன இப்ப பாருங்க, உங்களுக்கு அதே ஃபோல்டர் கிரியேட் பண்றோம்னா அதே டிஸ்க்ல அங்கேயே இருக்கும். ஓகே. சோ அதுதான் இது வந்து ரைடு கான்செப்ட். இது வந்து ரைடு 0 சொல்றாங்க பாத்தீங்களா? ரைட் அது அதுல பாத்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு டிஸ்க் வந்து நான் நாட் பண்ணேன்னா அந்த ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இன்னொரு டிஸ்க்ல வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து அப் டு 60 வரைக்கும் இருக்கு ரைடு. இருக்கு. ரைடு 0 to 6 வரைக்கும். 60 வரைக்குமே இருக்கு. 10, 0, 1, அப்புறம் 5, அப்புறம் 10, அப்புறம் 60. இது எதுக்குன்னா டேட்டா வந்து நம்ம சேஃப்டியா இருக்கிறதுக்காக, செக்யூர்டு. இந்த ரைடு கான்செப்டுக்காக தான் எங்க கண்ட்ரோலர் வந்து அவங்க யூஸ் பண்றது, ரைடு அடாப்டிக் கண்ட்ரோலர், ஸ்மார்ட் ரைடு. இந்த கான்செப்ட் அவங்க எடுத்துட்டு வராங்கன்னா எங்க கண்ட்ரோலர் வந்து கண்டிப்பா அவங்க சர்வர்ல இருக்கும். இப்போ வந்து நான் VM1 லாகின் பண்றேன். VM1ல அந்த டிஸ்க்ல இருக்கு, ஷேர்ட் டிஸ்க்ல போயிட்டு ஃபோல்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். ரியல் டைம்ல எப்படி ப்ரோ இது எவ்வளவு யூசேஜ் இருக்கும் இந்த ஷேரிங்? பார்த்தீங்க அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது SQL DB அந்த மாதிரி இருக்கலாம். அந்த ஷேர்ட் டிஸ்க் இப்போ நம்ம வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி வச்சிருக்கோம்.
டிஸ்க போயிட்டு அத கம்ப்ரைஸ் பண்ணிடலாம். 2 டிஸ்கா இருக்கிறது. delete பண்ணிடலாம். ஓகே. ஸோ கேட்டாங்க. இதுல போயிட்டு ஃபோல்டர் கிரியேட் இப்ப எகைன் வந்து நான் ஸ்டாட்டிஸ்க்கு வந்துட்டு நான் ரீசைஸ் பண்றேன் அப்படிமே இங்கே ஆயிரும். 2 விஎம்ஐயும் பவர் ஆஃப் பண்ணணும். 2மே ஆஃப் பண்ணுமா? 2 விஎம்ஐயும் பவர் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்க வந்து ரீசைஸ் பண்ண முடியும். இந்த விஎம்ஐயும் ரிமூவ் ஆகும். இங்க இருக்கு பாருங்க. நம்ம அங்க கிரியேட் பண்ணது. டெஸ்டிங் லாக்ஸ், டெஸ்டிங். ஸோ டிஸ்க் வந்து ஷேர் ஆகுதுங்களா? கண்டென்ட் எல்லாமே ஷேர் ஆகுதுங்களா? ரைட். இது வந்துட்டு டிஸ்க் ஷேரிங் எப்படி பண்றதுங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் அ டிஸ்க் ஃப்ரம் த ஸ்னாப்ஷாட். OS disk if any issue in the VM. Swap OS disk if any issue in the VM. ப்ரோ இப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு வரோம் 2 டிஸ்க், 2 விஎம்க்கு. இப்போ ஒரு டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடும். டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. பட் ஷேர்டு டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி இட் வில் இம்பாக்ட். 2 விதத்துலயும் டிஸ்க் ஃபெயிலியர். ஓகே. ஸோ நம்ம அடுத்த டாபிக் போயிடலாமா? ஓகே. Create a disk from the snapshot. Swap OS disk if any issue in the VM. So create a disk from the snapshot. So disk ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து டிஸ்க் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஓஎஸ் டிஸ்கையும் ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம், டேட்டா டிஸ்கையும் வந்துட்டு பண்ணலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஷேர்டு டிஸ்க் என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். டிஸ்க்கு போயிட்டு ஷேர்டு டிஸ்க் டிட்டாச் பண்ணிடுறேன். இங்கே சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் ஆனதுன்னா திரும்ப விஎம் டூலையும் போயிட்டு அந்த டிஸ்கை ரிமூவ் பண்ணிடுறேன். விஎம் டூலையும் அந்த டிஸ்கை அட்டாச் சேவ். ஸோ இப்போ விஎம் டூவில் எந்த ஒரு டிஸ்க்கும் இல்லை. ஸோ விஎம் டூ அப்படி இருக்கட்டும். விஎம் ஒன்னுக்கு போயிடலாம்.
ஸோ VM1ல நமக்கு ஒரே ஒரு டேட்டா டிஸ்க் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ இது வந்து எந்த ஒரு ஷேரிங்கும் கிடையாது. அதே மாதிரி ஒரே ஒரு OS டிஸ்க் இருக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா 300 GB. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ இந்த VM1ல ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் OSக்குள்ள. அதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றதோ, இல்ல ஏதோ ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரு பெரிய ஆக்டிவிட்டி விஎம் லெவல்ல நம்ம பண்றோம்னா, கண்டிப்பா இந்த விஎம் என்ன பண்ணுவோம்? ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டு தான் பண்ணுவோம். அதாவது விஎம் உடைய டிஸ்க் எல்லாத்தையும் ஸ்னாப்ஷாட் எடுப்போம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் கண்டிப்பா நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். அதாவது ஒரு பெரிய ஆக்டிவிட்டி, நாட் ஃபார் எவ்ரிதிங். ஒரு பெரிய ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டு தான் அந்த ஆக்டிவிட்டியை பண்றோம். இப்போ இந்த ஓஎஸ் டிஸ்கை ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓஎஸ் டிஸ்க்ல போயிட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட் இருக்கு. இங்க போயிட்டு இந்த டிஸ்கை ஸ்னாப்ஷாட் டிஸ்க் ஸ்னாப்ஷாட் VM1 VM1க்கு எடுக்கிறோம். எடுத்துட்டு ஃபுல் பேக்கப் எடுக்கிறோம். ஸ்டோரேஜ் டைப் வந்துட்டு HDDல தான் போட்டு வைக்கிறோம். இந்த ஸ்னாப்ஷாட்டை வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ்ல தான் போட்டு வைக்கிறோம். ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். சரி, ஸ்னாப்ஷாட்டை கிரியேட் பண்ணிடலாம். ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த விஎம் நான் ஏற்கனவே ரிமோட் எடுத்திருக்கேன்னு சொன்னேன். ஏற்கனவே நம்ம விஎம் வந்து ரன்னிங்ல இருக்கு. VM1 வந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சம்திங் ஏதாவது ஃபைல்ஸை வந்து நான் டெலீட் பண்றேன். அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த டிப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். நம்ம ஸ்னாப்ஷாட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. OS டிஸ்கோட ஸ்னாப்ஷாட்டை எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறமா நான் விஎம்ல சில சேஞ்சஸ் வந்து நான் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ள போயிட்டு என்னால ஏதாவது ஓகே ஐநெட் பப்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதை டெலிட் பண்ணிட்டேன். ஐநெட் பப்னு இருந்துச்சு, டெலிட் பண்ணிட்டேன். பேக்கேஜ் இருக்கு, இதையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். அஸ்யூம் பண்ணிக்கோங்க சம்திங் அன்ஃபார்ச்சுனேட்டா நான் டெலிட் பண்ணிட்டேன். இந்த விஎம்ல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, விஎம் கரப்ட் ஆகிற லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த விஎம் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா பண்ணணும்னா இந்த ஸ்னாப்ஷாட்ல தான் நம்ம நம்ம கிட்ட இந்த ஸ்னாப்ஷாட் இருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணிடலாம்? இப்போ நம்ம கிட்ட உங்களுக்கு சி டிரைவ்ல அந்த 2 ஃபோல்டர் இதுல இல்ல. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த ஓஎஸ் டிஸ்கை கிரியேட் டிஸ்கா மாத்துறோம். சாரி, ஓஎஸ் ஸ்னாப்ஷாட்டை வந்து டிஸ்கா கன்வெர்ட் பண்றோம். ஓஎஸ் டிஸ்கா கன்வெர்ட் பண்றோம். போயிட்டு டிஸ்கோட நேம் கொடுக்குறோம். OS டிஸ்க் நியூ VM1 VM1 உடைய நியூ டிஸ்க்னு சொல்லி இங்க கொடுக்கணும். OS டிஸ்க் அவைலபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணல விஎம்க்கு கொடுத்துட்டு இங்க பாருங்க, இந்த ஸ்னாப்ஷாட்ல 300 GB டிஸ்கை தான் அதை கேப்சர் பண்ணி வச்சிருக்கு. 300 GBவே நம்ம டிஸ்கா கிரியேட் பண்ணிக்கலாமான்னு கேக்குது. பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இந்த ஓஎஸ் டிஸ்க் வந்து 300 GB தான். சப்போஸ் டிஸ்கோட சைஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம். டவுன் கிரேட் பண்ண முடியுமா? சைஸை கம்மி பண்ண முடியுமானா நெவர். அது ஓஎஸ் டிஸ்க்னாலும் சரி, டேட்டா டிஸ்க்னாலும் சரி, எதுக்குமே வந்துட்டு ஓஎஸ் வந்துட்டு சாரி எந்த ஒரு டிஸ்க்குக்கும் டிஸ்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா டவுன் கிரேட் பண்ணவே முடியாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு தடவை நம்ம டிஸ்கோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னா திரும்ப கம்மி பண்ண முடியாது. இப்போ 300னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்னாப்ஷாட் வந்து 300 இருக்கு. நான் இதை வந்துட்டு 200 மாத்துறேன். 200 மாத்தினேன்னா மாற்ற முடியாது. வேல்யூ மஸ்ட் பின் 300 அண்ட் எபோவ் தான். ஏன்னா இந்த டிஸ்கோடைய சைஸ் அலோகேட்டடே வந்துட்டு 300 ஆயிடுச்சு. ஆனா நம்ம கம்மி பண்ணவே முடியாது. ஸோ என்ன சைஸ் இருக்கோ 300னா 300க்கு மேல வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 300 இஸ் எனஃப் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுறோம். டிஸ்கை கிரியேட் பண்ணுறோம். கிரியேட்
வாய்ஸ் டிஸ்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, கிரியேட்டிங்ல இருக்கு. ஓகே, ஸோ வாய்ஸ் டிஸ்க் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விஎம்க்கு போலாம். VM1ல நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. அன்பார்ச்சுனேட்லி யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம இத ரெக்கவர் பண்ணணும். இம்மீடியேட் ரெக்கவரி பண்ணணும்னா நம்மகிட்ட ஸ்னாப்ஷாட் தான் இருக்கு. ஸ்னாப்ஷாட்லேருந்து இம்மீடியேட்டா நம்ம என்ன பண்ணணும்? ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்னாப்ஷாட்ட டிஸ்க்கா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ அந்த டிஸ்க்க என்ன பண்ண போறோம்? அந்த VM கூட ஸ்வாப்பிங் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி VM-அ ஒரு டைம் ஸ்டாப் பண்ணிட்டு, கண்டிப்பா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணா தான் பண்ண முடியும். VM ஆன்லைன்ல இருக்கிறப்ப பண்ணவே முடியாது. ஸோ VM-அ ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு நீங்க வந்து ஃபோல்டர் டெலீட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து VM கிரியேட் பண்ணிட்டு அந்த டிஸ்க் மூலமா ஒரு VM கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஓபன் பண்றோம். ஓகே. இப்போ வந்து அன்பார்ச்சுனேட்லியா ஒன்னும் நானே டெலீட் பண்ணிடுறேன். தெரியாம டெலீட் பண்றோம். அப்படிங்கும்போது எப்படி ரெக்கவர் பண்றது? ஸ்னாப்ஷாட் இல்லாம. ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்னாப்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோல்டரை வந்து டெலீட் பண்ணேன். அப்போ நம்மளுடைய ஸ்னாப்ஷாட்ல அந்த ஸ்னாப்ஷாட் பேக்கப்ல அந்த ஃபோல்டர்ஸ் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்ததான் ஆக்டிவிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆமா. அப்போ இப்போ நான் வந்து ஸ்னாப்ஷாட்டே எடுக்கல. தெரியாம டெலீட் பண்ணிடுறேன் ஏதோ ஃபோல்டர். அது எப்படி ரெக்கவர் பண்றது? அது வந்துட்டு நம்ம எடுக்க முடியாது. ரெக்கவரி பண்ண முடியாது. அதுக்கு வந்து பேக்கப் ஆப்ஷன் இருக்கு. அதுவுமே ஓகே. பேக்கப் வழியா ரெக்கவரி பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். ஸ்டில் வந்துட்டு விஎம் இப்போ விஎம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ டிஸ்க்கு போறோம். போயிட்டு இந்த இடத்துல ஸ்வாப் ஓஎஸ் டிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா? ஓஎஸ் டிஸ்கையே என்ன பண்ண போறோம்? சேஞ்ச் பண்றோம். ஏன்னா இந்த ஓஎஸ் டிஸ்க்ல கரப்ட் ஆயிடுச்சு. ஃபைல்ஸ் எல்லாம் இந்த டிஸ்க் நேம் இருக்கு பார்த்தீங்களா? இதுல டெலீட் ஆயிடுச்சு. ஸ்வாப் கொடுத்து நம்ம டிஸ்க் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல ஸ்னாப்ஷாட்ல இருந்து அதை என்ன பண்ண போறோம்? இந்த விஎம்க்கு அட்டாச் செலக்ட் பண்ணி இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நியூ டிஸ்க் இதை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி விஎம் உடைய நேமை கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குது. விஎம் உடைய நேம் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வாய்ஸ் டிஸ்க சேஞ்ச் பண்றதுனால எதுவும் இம்பாக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஓகே கொடுக்கணும். என்ன ஆகுது? இந்த நம்ம கிரியேட் பண்ண நியூ வாய்ஸ் டிஸ்க் வந்து இந்த விஎம்ல ஆட் ஆயிடும். ஏற்கனவே அந்த ஃபெயிலியர் ஆன டிஸ்க் வந்து ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆனா இந்த விஎம்ல இருந்து டிட்டாச் ஆயிடும். ஓகே, இப்போ பாருங்க ஸ்வாப் ஓஎஸ் டிஸ்க்கு கீழே நம்ம புதுசாக ஆட் பண்ண இந்த டிஸ்க் வந்துருச்சா? ஸ்வாப்பிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விஎம் பவர் ஆன் பண்றோம். ஸோ பவர் ஆன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதனுடைய ஸ்டேட்டஸை நான் பூட் டயக்னோஸ்டிக்ஸ்ல போய் பார்க்க போறேன். விஎம் வந்து எப்படி பவர் ஆன் ஆகுது? டைம் இருக்கும். இங்க போய் பார்க்கலாம். பூட் டயக்னோஸ்டிக்ஸ்ல அப்டேட் ஆகுதா? விஎம் வந்துட்டு ஆன்லைனுக்கு வருதான்னு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம வந்து டிஸ்கையே மாத்திருக்கோம். ஓஎஸ் இருக்கக்கூடிய டிஸ்கையே நம்ம மாத்திருக்கோம். செட்டிங்ஸ் போயிட்டு சரி ஓவர்வியூல பார்க்கலாம். விஎம் என்ன ஆகுது? ரெடியில ரன்னிங்ல இருக்கு. ஏஜென்ட் வந்து இன்னும் ரெடி ஆகலைன்னு காட்டுது. ரிமோட் எடுத்து செக் பண்ணலாம். இன்னும் ரிமோட்க்கு வரல. ஸோ போர்ட் டயக்னோஸ்டிக்ஸ்ல போய் ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணலாம். ட்ரை டு ரிஃப்ரெஷிங். இன்னும் வந்து விஎம் வந்து ரிமோட் எடுக்க முடியல. இட்ஸ் வெயிட் ஃபார் மூமெண்ட். இப்பதான் விஎம் பூட்டே ஆகுது. இங்க பாருங்க ஸ்கிரீன்ல இந்த டாட் டாட்டா தெரியுதா? விஎம் லோட் ஆகுற டாட்டு. அதனாலதான் நம்மளுக்கு இன்னும் ரிமோட்டே வரல. விஎம் பவர் ஆன் ஆயிடுச்சு. ஆனா ஓஎஸ் வந்து என்ன ஆகுது? பூட்டிங்லேயே இருக்கு. ஏன்னா நம்ம டிஸ்கை மாத்திட்டோம் பார்த்தீங்களா? ஓஎஸ் டிஸ்க் தான் வந்து ஹார்ட்டையே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறப்போ அது திரும்ப ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு வில் டேக் டைம். நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ இந்த பூட் ஆகி முடிச்சு வருது அப்படின்ட்டு.
பட் டெஃபினட்டா வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இனிஷியல் டைம்ல நம்ம ஹார்ட்வேர் அதனுடைய ஓஎஸ் டிஸ்கே மாத்தி இருக்கிறதுனால வில் டேக் டைம். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ஆட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்துட்டு காட்டிடுச்சு. லாகின் ஸ்க்ரீன் வந்துட்டாலே ஓகே விஎம் வந்துட்டு அப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப போயிட்டு நான் ரிமோட்ட ட்ரை பண்றேன். இப்ப எனக்கு ரிமோட் வருது பாருங்க. இதுக்கு முன்னாடி வரல. ஏன்னா அப்ப விஎம் வந்து பூட்டிங்ல இருந்து. இப்போ இந்த இதுல அந்த ஃபோல்டர்ஸ் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். ஓகே. விஎம் வந்துட்டு இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம டெலீட் ஆனாலும் இந்த 2 ஃபோல்டர தான் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். யூனிட் பப், பேக்கேஜ்ங்கிற ஃபோல்டர். இந்த 2 ஃபோல்டரும் இந்த பேக்கப்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்ஸ்டன்ட்டா இம்மீடியட்டா நம்ம விஎம் ரெக்கவர் பண்ணிட்டோம். ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்னாப்ஷாட் இப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1 மினிட்ல வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு என்னால பேக்கப் எடுக்க முடியுமா? இல்ல வந்து இன்ஸ்டன்ட்டா தான் பண்ணணுமா அத? இல்ல. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு தான் ஒரு ஆக்டிவிட்டியே பண்றீங்க. ஆக்டிவிட்டி ஓகே. பண்ற ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இஷ்யூ ஆகுது. ஸ்னாப்ஷாட் எடுத்தது 11:00 ஆக்டிவிட்டி பண்றது 11:30 அரவுண்ட் 12:00 இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நீங்க என்ன பண்ணணும், இந்த 11:00 எடுத்த ஸ்னாப்ஷாட்ல இருந்து தான் நம்ம விஎம் திரும்ப ரீஸ்டோர் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி டிஸ்கா கன்வெர்ட் பண்ணி இமீடியட்டா பண்ணி ஆகணும். அப்படி பண்றப்போ 11:00 வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் அந்த ஸ்னாப்ஷாட்ல கேப்சர் ஆகும். ஸோ இப்படித்தான் வந்துட்டு ட்ரபிள் ஷூட்டிங் பண்றப்போ இந்த டிஸ்க் ஸ்வாப் பண்றத நம்ம ப்ராஜெக்ட்ல லைவா பண்ணுவோம். ஓஎஸ் டிஸ்க் ஸ்வாப். ஸோ விஎம் ரன் ஆயிடுச்சு. ரிமோட் எடுத்தோம். எடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ ஃபைன். அன்னைக்கு சொன்ன அதே கான்செப்ட் தானே ப்ரோ? இல்ல வேற ஏதாவது ஆமா, சேஞ்சஸ் ஆமா. இருக்கா? அன்னைக்கு நான் உங்களுக்கு இதே சொல்லியிருப்பேன். ஒரு ம். இது ஸ்னாப்ஷாட்ல இருந்து டிஸ்கா கன்வெர்ட் பண்ணி திரும்ப விஎம்ஆ கிரியேட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இது நம்ம இது வந்து ஸ்வாப் பண்றது சொல்லியிருக்கீங்க. ஆமா ரைட். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக்கா பார்க்க போறது என்னன்னா, ரிசோர்ஸ் மூவர். ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல இருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு எப்படி மூவ் பண்றது? ஜஸ்ட் அப்படியே சிம்பிளா போயிட்டு டிஸ்க் ஆப்ஷன் எந்த ரிசோர்ஸ் வேணாலும் நம்ம மூவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் போயிட்டு இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் மூவ் பண்ணிக்கலாமோ மூவ் அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் மூவ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, விஎம் ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல இருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் மூவ் விஎம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ரீஜியனை மாற்ற முடியுமா? ரீஜியனை மாற்றவே முடியாது. ரீஜியன் வந்து ஃபிக்ஸட். ஈஸ்ட் யூஎஸ், சென்ட்ரல் யூஎஸ், வாட் எவர் அது ஃபிக்ஸட். அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ரிசோர்ஸ் குரூப்புக்கு ஒரு குரூப்ல இன்னொரு குரூப்புக்கு விஎம் மூவ் பண்ணலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் விஎம் மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது அது ஒரு ஜஸ்ட் ஒரு என்டிட்டி தான். நம்ம ஒரு என்டிட்டில இருந்து இன்னொரு என்டிட்டிக்கு ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பைக் ஆர் கார் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோமோ ஒரு ஓனர்ல இருந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் குரூப்ங்கிறது ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூவ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே எந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு நம்ம மூவ் பண்ணணுங்கிற இது கொஞ்சம் டைம் எடுக்கும். மூவ் பண்றது வந்துட்டு அவ்வளோ ஈஸியான அதாவது குயிக்கா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிடையாது. இட் டேக் டைம்.
அப்ப கூட நம்ம பவர் ஆஃப் பண்ணணுமா விஎம்? விஎம் நம்ம பவர் ஆஃப் பண்ணாட்டாலும் நம்ம பவர் ஆஃப் பண்ணணும்னு கேட்கும், டீஅலோகேட் பண்ணுங்க அப்படின்னு. ப்ரோ என்ன சொன்னீங்க? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குதுன்னா, டார்கெட் ரிசோர்ஸ் வந்துட்டு இல்லை, சோர்ஸ் இது, டார்கெட் எந்த ரிசோர்ஸ் இருக்கும், ஆர்ஜி டெஸ்டிங் அப்படிங்கிற இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் தான் மூவ் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் டு மூவ், இங்க ப்ரிப்பரேஷன் நடக்குது பாத்தீங்களா, வேலிடேஷன், இங்க தான் டைம் எடுக்கும். இந்த விஎம் அந்த வந்து ரிசோர்ஸ் குரூப் வந்து இப்போ நீங்க பண்ணிருக்கிறது நியூ அது? ஆமா, ஆர்ஜி டெஸ்டிங்ங்கிறது நீங்க நியூ. இப்போ எக்ஸிஸ்டிங் வேணும்னா அந்த எக்ஸிஸ்டிங்ல என்ன இருக்கோ அதை ஷோ ஆகும், அதை கொடுத்து கூட மூவ் பண்ணிக்கலாம். கீழே வந்து நியூ கேட்கும் எந்த ரிசோர்ஸ் குரூப்னு. ஸோ நம்ம கிட்ட நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் குரூப் இருந்தால் செலக்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நியூவாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் மூவ்மெண்ட், ஈவன் ஃபார் வெர்ச்சுவல் மிஷின்ஸ். இங்க வந்து வேலிடேஷன் வந்து பாஸ்ட் வந்ததுக்கு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா ஒரு 20 to 40 மினிட்ஸ் டைம் ஆகும் மூவ் ஆகுறதுக்கு நார்மலாக. விஎம்னாலும் சரி சரி டிஸ்க் அதெல்லாம் ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்கை வந்துட்டு இந்த ஜிபி டிஸ்கை வந்து அந்த விஎம் இருந்து டிட்டாச் பண்ணுறேன். ஜிபினா கொஞ்சம் ஸ்பீடாக அந்த ஜிபி டிஸ்கை செலக்ட் பண்ணுறேன், இதை மூவ் பண்ணலாம். மூவ் ஆர்ஜி டெஸ்டிங்க்கு மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குயிக்காக, சின்ன சின்ன டிஸ்க்னால கொஞ்சம் குயிக்காக வேலிடேட் சக்ஸஸ் ஆகிடும். ஜஸ்ட் அது வரைக்கும் பாஸ். இப்போ விஎம் ஒரு ரிசோர்ஸ் குரூப்லேருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் மாற்றுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இனிஷியலாக ஒரு விஎம் நம்ம டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் குரூப்ல முடிச்சதுக்கு அப்புறமா அந்த விஎம் டெஸ்டிங்க்கோ இல்லை வந்து ப்ரொடக்ஷனுக்கோ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நம்ம ரிசோர்ஸ் குரூப் வச்சு தான் அது என்ன என்வாயர்மெண்ட் நம்ம மேனேஜ் பண்ணணும். இது வந்துட்டு என்ன ரிசோர்ஸ் குரூப், ஓகே இது டெஸ்டிங்ல இருக்கு அப்படின்னு. அப்போ ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை டெவலப்மெண்ட்ல இருந்து டெஸ்டிங்க்கோ மூவ் பண்றப்போ அந்த விஎம் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு மைக்ரேட் பண்ணுவோம், அதாவது மூவ் பண்ணுவோம். ஓகே. அந்த கேஸ்க்கு தான் இந்த மூவர் ஆப்ஷனே வச்சிருக்காங்க. ஓகே. ஓகே, ஸோ இங்க பாருங்க வேலிடேஷன் சக்சஸ், மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்மளுக்கு கிரீன் சிக்னல் காட்டியிருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம மூவே பண்ண போறோம். இது வரைக்கும் வேலிடேஷன் இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி அண்டர்ஸ்டோன் கொடுத்துட்டு ஃபோர்த் ரிசோர்ஸ் குரூப் இது டார்கெட் வந்து டெஸ்டிங் வந்துட்டு டார்கெட் இது. ஸோ அதுலேருந்து இது இப்போ நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஸ்க்ல போயிட்டு நம்மகிட்ட ஒரு டிஸ்க் இருந்துச்சு, 16 ஒரு ஷேர்டு டிஸ்க் இருந்தது. இது இப்போ இந்த விஎம்க்கு ஓனர் யாருமே இல்லை, இங்க மேனேஜ்டு பை நன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 2 பேர் இருந்தாங்க. இப்போ நன்னா இருக்கிறப்ப இந்த டிஸ்கை நம்ம டெலிட் பண்ணலாம். 2ல ஏதாவது ஒரு இதுல இந்த டிஸ்க் ஆடிங்ல இருந்தா கூட நம்மளால இந்த டிஸ்கை டெலிட் பண்ணலாம். நான் டெலிட் பாருங்க, ஒரு ரிசோர்ஸ் மூவிங்ல இருக்குன்னா நம்ம அந்த ரிசோர்ஸ் குரூப்ல எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. நம்ம இந்த ரிசோர்ஸ் குரூப்பை டெலிட் பண்ண ட்ரை பண்றேன், பண்ண முடியல. ஏன்னா ஏற்கனவே அந்த மூவிங் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஈவன் ஆர்டிபி கூட எடுக்க முடியாது. ஆர்டிபி எடுத்துக்கலாம், நம்ம அதுல அப்டேட் எதுவுமே பண்ண முடியாது ஜெனரலா. ஓகே. அது அப்டேட் ஆகி இது கம்ப்ளீட் ஆகி முடிக்கிற வரைக்கும் நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே வந்துட்டு இப்போ இது ஆக்சுவலா 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே வந்துட்டு இன்னும் எவ்வளோ டைம் எடுக்கும்னு கரெக்டாக சொல்ல முடியாது.
டைம் எடுக்கும் எதுவும். 5 மினிட்ஸ் எடுக்கலாம், 10 மினிட்ஸ் எடுக்கலாம், 30 மினிட்ஸ் கூட எடுக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவிங் ரிசோர்ஸஸ் கம்ப்ளீட். ரிசோர்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரிசோர்ஸ் குரூப்ல போயிட்டு செக் பண்ணலாம் பிஎம் மூவ் ஆயிடுச்சு. ஸோ ரிசோர்ஸ் குரூப் இங்கே ரிசோர்ஸ் டெஸ்டிங்லாம் மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் போய் பார்க்குறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த டிஸ்க் வந்து இதில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் இங்கே மூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் ரிசோர்ஸ் குரூப் மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு விஎம் டிஸ்க் எதுனாலும் ஒரு தடவை இன்னொரு நம்ம சரிங்களா?